நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள்லையும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொடுத்த பெரிய முக்கியமான ஒரு செய்திப்பா. கவனமாக கவனிங்க. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைகிற காலம், கடைசி காலம் இது. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து கிடக்கு. விசுவாசிகள், போதகர்கள், சபை உலர்ந்து கிடக்கு. உண்மை அதுதான். நான் தைரியமாக அந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் வைத்து போக முடியும். இந்த செய்தியை தேவன் கொடுக்குற வார்த்தை தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனத்தில் வாசிங்கன்னா அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் பெரிய எலும்புகளுடைய சேர்ந்து கிடக்கிற பள்ளத்தாக்கில் ஒன்று நிறுத்தி கேட்குறாரு, எல்லாத்தையும் காண்பித்து. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த காலத்தில் இது அப்படித்தான் கிடக்கு. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கு. நீதியின் கிரியை செய்ய முடியல, பரிசுத்தத்துக்குள்ளே நடக்க முடியல. எலும்பு பலன் இல்லை. எலும்பு பலன் இல்லைன்னா சரீரம் ஒத்துழைக்காது. ஆவி எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும் எலும்பு சரியாக இருக்கணும். மனுஷனுடைய எலும்புகள், அதை குறித்து பார்க்க போகிறோம். அதில் 4ஆம் வசனம் சொல்கிறாரு, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். முதல்ல அதை செய்யப்பா. கர்த்தருடைய வார்த்தை, அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து பிறந்த உபதேசம், பிரசங்கம், அதை எடுத்து பிரசங்கிக்கிற ஆலயமாக இருந்தால், போதகனாக இருந்தால் நிச்சயமாக எலும்புகளெல்லாம் உயிரடையும். பழைய ஏற்பாட்டு கதையே பேசிக்கிட்டு இருந்தால், ஐயா ஒரு நாளும் உயிரடையாதியா, ஒரு நாளும் இந்த எலும்புகளெல்லாம் உணர்வடைய போகிறதில்ல. அவங்களெல்லாம் மாம்சத்தில் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தில் இருந்தவங்களுக்கு போதிக்கப்பட்டதை எடுத்து நீங்கள் போதிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இயேசு வாயிலிருந்து பிறந்ததை மறுதளிக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. அவருடைய உபதேசத்தையும் அவர் பிரசங்கித்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கத்திற்கு அடுத்த ரகசியங்கள், அதை யாரும் வெளிப்படுத்துகிறதா தெரியல. அதனால தான் சபை உலர்ந்து போய் கிடக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் இந்த எலும்புகளை நோக்கி அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பார்த்தீங்களா? ஏதோ ஆவி வந்துருச்சுன்னு சொல்லி கைதட்டி குதிக்கிறது பெருசு இல்லை. பாட்டு பாடினோன்னா அப்படி இப்படியெல்லாம் ஆடுவாங்க. சில சபையில் குதிப்பாங்க. அவனுடைய ஆவிக்குள்ளே ஏதோ ஒரு உற்சாகத்தில் செய்கிறான். ஆனால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன் அமைதலாக தன்னை பணிந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நான் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறேன், கர்த்தருடைய சித்தம் என்ன, இந்த நாளில் நான் என்ன நிறைவேற்றணும் என்று கர்த்தர் சித்தமாக இருக்கிறார்னு அதை அறியும்படிக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பான். கர்த்தருடைய வார்த்தை ஆலயத்தில் கேட்டுக்கிட்டு இருப்பான். பாடல் பாடும்போதும் அதில் உள்ள முக்கியமான காரியத்தை உணர்ந்து அந்த வார்த்தைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவன் உணர்வான். அதான் வேணும். அந்த காரியத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம், எப்படி இருப்பார்கள்னு சொல்லி. இந்த எலும்புகள்லாம் உலர்ந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு மரணம், இன்னும் 2வது ஜெபமற்ற வாழ்க்கை. இந்த நாளில் உலகத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாமெல்லாம் ஜபமற்ற வாழ்க்கை. ஏதோ ஆலயத்தில் வந்தால் மாத்திரம் ஜபம் இல்லை, உபவாச ஜபம் அதில் வந்தால் மாத்திரம் ஜபம் இல்லை. நீ ராத்திரி எந்த நேரத்தில் எந்திரிச்சாலும் ஒரு அரை மணி நேரமாவது முழங்காலிருந்து ஜெபிக்க தெரியணும். நான் யார், இந்த உலகம் என்ன, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற தேவ சித்தம் என்ன, நான் என்னவா இருக்கிறேன், எப்படி ஆகணும், இதை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் பேசணும். மணிக்கணக்காக நான் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறதில்ல அர்த்தமில்லப்பா. கருத்தோட ஜெபம் பண்ணு. நீ என்ன ஜெபம் பண்ண அது உனக்கு தெரியணும், உன் ஆத்மாவுக்கு தெரியணும், உன் ஆவிக்கு தெரியணும். அப்போ தான் நீ உள்ளே வளர முடியும். உன்னை அதுக்காக வேண்டி அந்நிய பாஷை பேச வேண்டாம்னு சொல்லலை. அதில் முக்கியமாக இருக்கிறேன்னு பெருமை பாராட்டிட்டு அலைகிறது பெரிய காரியமே அல்ல. இன்னும் தேவனிடமிருந்து தூரமாய் போன நிலை, நம்பிக்கையற்ற ஒரு மனம். நானும் தேறிடுவேனா, நானும் பரலோகத்துக்கு போயிடுவேனா, பரிசுத்தவனா ஆயிடுவேனா, இப்போது அதெல்லாம் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருந்தால் இந்த எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடும். இன்னும் அதிகமாக நமக்குள்ள பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் வாழ்வடைகிறான். இன்னும் அதிகமாக
அக்கிரமங்களையும் பாவங்களையும் உள்ள மறைக்க எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே அப்படிப்பட்டவங்க வரும்போது உங்கள் பாடல் லேட்டஸ்ட்டாக உள்ள ஆர்கெஸ்ட்ரா, கீபோர்டு இதெல்லாம் அவங்கள உற்சாகப்படுத்தலாம். மாம்சத்துக்குரிய வகையில் அவங்கள ஆடல் பாடலுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் உணர்வுடைய பண்ண தெரியணும். அது உங்களுடைய உபதேசத்தில் இருக்குது. அதான் முக்கியம். வேத வசன வார்த்தைகள், அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குரியவர்களுக்குரிய உபதேசம் வேணும். மாம்சத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள உபதேசங்கள் அல்ல. சில நேரங்களில் குடும்பமே உலர்ந்து போயிடுது. ஒரு மனுஷன் நிமித்தம் குடும்பமே உலர்ந்து போகுது. நீதியின் கிரியை செய்ய முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல, ஊழியர்கள் உலர்ந்து போகுது. ஊழியக்காரங்களே, கடைசி காலப்பா, சும்மா மேற்பூச்சா பூசாயிங்க. ஒரு மண்ணினால் செவுரை எழுப்ப, இன்னொருத்த உலர்ந்து போன ஒரு செவுத்து மேலே சாரமில்லாத சார்ந்த பூசுறது. இதான் உபதேசமாக இன்றைக்கி இருக்குது. அதனால் ஜனங்கள்லாம் ஊழியத்தில் இவங்க ஊழியக்காரெல்லாம் உலர்ந்து போயிடுறாங்க. சபை உலர்ந்து போகுது. ஹலோ, ஒட்டுமொத்தமாக பெரிய பெரிய கட்டடம் கட்டலாம், கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து சபையை பெருசாக கட்டி காப்பிக்கலாம். அது அல்ல பெரிய காரியம். ஜனங்களுக்கு என்ன போதிக்கிறீங்க? உள்ள அவர் அறிந்திருக்க தெரியணும், கண்காணியாக இருக்க தெரியணும். உள்ளம் உலர்ந்து போகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். எலும்புகள் உலர்ந்து போக காரணம், என்மேல் இரக்கமாக இருக்கும் கர்த்தாவே. சங்கீதம் 6:2 பார்க்குறீங்க. நான் பலனற்று போனேன் ஆவியில், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இன்னும் சங்கீதம் 31:10 என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நீதியில் நடக்க முடியல, பரிசுத்தமாக நடக்க முடியல. தேவனே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற என் சரீர அவயவங்கள் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதான் ரோமர் 7:8 8 வர தெரியணும். சங்கீதம் 32:3 பார்த்தீங்கன்னா, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் வளர்ந்து போயிற்று. பார்த்தீங்களா? தேவனிடத்தில் எடுத்து சொல்ல தெரியணும், விண்ணப்பிக்க தெரியணும், ஜபிக்க தெரியணும். அடக்கி வைக்கக்கூடாது. எல்லா வேளாலும் இருக்கட்டுமே. ஒன்றை ரட்சிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆவியானவரும் அதற்குள்ள கிரியை செய்கிறாரு. எல்லாம் பலன் உள்ளவர்களே அல்ல, பலனற்றவர்களுக்கு தான் அவர் பலன் கொடுக்க வந்திருக்கிறாரு. தேட தெரியணும். சங்கீதம் 35:10 பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையாடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கார்ப்பா. உன்னுடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், பொருளாதார கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், துக்கம், குடும்பத்தில் மனிதர்களாக உண்டாயிருக்கிற பெருவாரியான அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் சகலத்திலும் இருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை உணர்ந்து தேட தெரியணும். அப்போ தான் உலர்ந்த எலும்பு பலன் அடையும். இன்னும் இதில் எலும்புகள் எப்போ உயிரடையுதுன்னு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். நீதிமொழிகள் 15:30 வாசிங்கன்னா, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல செய்தி, ஆத்மாவுக்கு நல்ல செய்தி, ஆவிக்கு, இருதயத்துக்கு, மனதுக்கு கேட்டீங்களா? இதெல்லாம் சபையில் கொடுக்க தெரியணும். வந்த உடனே உலக பிரகாரமான கஷ்டம், பாடு, துன்பம், குழந்தை பேர் அல்லது வியாதியை நீக்கிறது இதே பிரசங்கிச்சுட்டு இருந்தால் சபையே உழந்து போயிடும். உண்மை அதுதான். நற்செய்தியை கொடுங்க, ஆத்மாவுக்கு ஏற்றதை கொடுங்க. இன்னும் சொல்கிறாரு நீதிமொழியில் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும். உங்களுடைய வாயிலிருந்து பறக்கிற இனிய சொற்கள், தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், பொறுமையுள்ளவர், அவர் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற இனிய சொற்களை ஜனங்களுக்கு கொடுத்து அவங்கள மனந்திருப்ப பாருங்கள். அதுதான் முக்கியம். அது எலும்புகளுக்கு ஔஷதமாகும். பார்த்தீங்களா? டானிக் கொடுத்த மாதிரி. இன்னும் சொல்கிறாரு நீதிமொழிகள் 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்பு உலர்ந்து போச்சுன்னா எந்திரிக்க முடியாது. அதுதான் உலக பிரகாரமான காரியம். உலகத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, படுக்கையிலேயே கிடப்பாங்க, எந்திரிக்க முடியாது. ஏன்னா எலும்பில் பலன் இல்லை. என்னதான் அவங்களுக்கு காரியங்களை எடுத்து கொடுத்தாலும் அவங்களால எந்திரிக்க முடியாது. எபிரேயர் 4:12 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சபை உலர்ந்து போன சபை உயிர்ப்பிக்கப்படும், உலர்ந்து போன ஊழியம் உயிர்ப்பிக்கப்படும், உலர்ந்து போன விசுவாசி உயிர்ப்பிக்கப்படுவார். எப்படியா?
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், அது ஜீவனை கொடுக்கும்பா. இன்னும் சொல்கிறாரு, வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எங்கே போச்சு இதெல்லாம்? சபையில் இதெல்லாம் போதிக்கிறீங்களா? உங்களுடைய வார்த்தை அவ்வளவு கனம் உள்ளதாக இருக்குதா? உங்களுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியாயும் இருக்குதா? போதிக்கப்படுகிற வார்த்தைகள் அதுதான் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கறது? ஊழியர் கூட்டத்தை கூட்டுவீங்க, மணிக்கணக்காக முழியுறவு ஜெபம் கூட நடத்தலாம். ஆனால் இதுதான் முக்கியம்ப்பா. இதுக்குள்ளே வர தெரியணும். எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்க தெரியணும். 4 சுவிசேஷம் என்னன்னு தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதில் சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்ன? இயேசு வாய் திறந்து பேசின காரியங்கள். அதை பிரகடனப்படுத்துங்க. அதை ஜனங்களை அபியாசப்படுத்த சொல்லுங்கள், தேட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க ஜீவன் அடைவார்கள், எலும்பு புஷ்டியாகும். இன்னும் வேதத்தில் இருக்குது, நிருபங்கள் எல்லாத்துலேயும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இயேசு போதித்ததை விரிவாக்கம்தான் நிருபங்கள். வெறும் நிருபம் மட்டும் எடுத்துகிட்டு பிரசங்கிக்கிறதுக்கு சுவிசேஷத்தை தொடாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் அது சரியில்லை. நீங்கள் ஜனங்களை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவா பேழை பக்கத்தில் உள்ளவனா விடுவீங்க. இன்னும் வேதம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:29 என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அது எல்லாத்தையும் சரியாக்கும், நொறுக்கி சீர்படுத்தும். அப்போஸ்தலர் 2:3 பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதான் அனுபவம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் உள்ளே வந்த உடனே அவங்க எலும்பெல்லாம் அவ்வளவு பலப்பட்டதுப்பா. உலகமெங்கும் போய் பிரசங்கிக்க கிளம்பினாங்க. அறைக்குள்ளே அடைபட்டு கிடந்தாங்க யூதர்களுக்கு பயந்து. வெளியே வரல. இவங்களை தேவன் வெளியே அனுப்பினார். ஆவியில் பலத்தில் நடக்க தெரியணும். உங்கள் சுய புத்தியில் இல்லை, சுய ஆவியில் இல்லை. இன்னும் சொல்கிறாரு, 2 நாளில் பார்க்குறோம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாஷையில் எல்லா ஜாதி ஜனத்துக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேரணும் அப்படிங்கிறத அவர்களும் உணர்ந்து மற்ற ஜனங்களும் அறிந்து சபை கூடி வரும்படி செய்யும்படிக்குத்தான் இந்த பல பாஷைகள் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடி 2:7 எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களத்தான் ஊழியர்களாக அனுப்பினார்ப்பா உலகத்தில். ஹலோ, எந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க? எதை படித்தாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்துருந்தாங்க. இதுதான் முக்கியம். வேதத்தின் அறிவு தேவனிடத்தில் கற்றுத்தேறின எந்த வேத பாரகன் எவனும் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிறான்னு சொல்லி. ஆக எலும்புகளெல்லாம் உயிரடையணும். கடைசி காலம் வீணாக்கிறாங்க. நேரத்தை இன்னும் காலம் இருக்க நினைக்காங்க. அவர் எப்போ வருவார்னு தெரியாது. இதான் வாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னால் சோர்ந்து போய் கிடக்காதீங்க. எலும்பு உயிரடையட்டும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா, தேவனே இந்த நாட்களிலும் கேட்ட செய்தியின்படி அப்பா, எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் அவர்கள் விசுவாசியாக இருந்தாலும் போதகர்களாக இருந்தாலும் சரி தாப்பலே, அவருடைய எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து தேடி அது வளர்ந்து போய் இராதபடிக்கு அதை இன்னும் புஷ்டியாக்கத்தக்கதாய் அப்பா, அது தேவனே உம்முடைய ஆவியினாலே தெளிவாகும்படிக்கு உதவி செய்யும். அந்த நாளில் தேவரீர் சொன்னபடி அவர் வார்த்தையை கேட்ட பொழுது எலும்புகள் அசைவடைந்தது, ஆனால் உயிரடையலை. ஆனால் அவர்களுக்குள்ளே தேவரீர் நீர் உம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணின பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது. ஆகவே 1வது வசனம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆவியினாலே உற்சாகப்படுத்தப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு வழி நடக்கிறவர்களே நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடந்து கடைசி மட்டும் தேவரீர் இந்த வாழ்க்கையில் கூட இருந்து வழி நடத்துகிற அனுபவத்தை அவர்கள் கண்டு அனுபவிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.